ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய மாணவர்களை அழைத்துக் கொண்டு கல்வி சுற்றுலாவிற்காக ஒரு பட்டாம்பூச்சி பூங்காவிற்கு வருகிறார். வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் வானில் சிறகடிப்பதை மாணவர்கள் அனைவரும் உற்சாகமாக பார்த்து வருகிறார்கள். பட்டாம்பூச்சி அதனுடைய முந்தைய நிலையான கூட்டுப்புழு நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை ஒரு மாணவன் பார்க்கிறான். அவன் அந்த பட்டாம்பூச்சி கூட்டுப்புழு நிலையிலிருந்து வெளிவருவதற்காக ஒவ்வொரு முறையும் அந்த ஓடையை உடைக்க முயற்சி செய்வதை பார்த்து அது ரொம்ப சிரமப்படுதோ என்னமோ நினச்சிக்கிட்டு அந்த ஓடை இவன் உடைத்து விடுகிறான். சரி, உடைத்தவுடன் வெளிவந்து அது பட்டாம்பூச்சியாக வானில் சிறகடிக்கும் என்று நினைக்கின்றான். ஆனால் அன்பானவர்களே, வெளிவந்த அந்த பட்டாம்பூச்சி கூட்டுப்புழு நிலையிலேயே அங்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. ஓடி சென்று அந்த மாணவன் தன்னுடைய ஆசிரியரிடம் இதுபோல் ஆகிவிட்டது என்று சொன்னபோது அந்த ஆசிரியர், ஏன் அவ்வாறு செய்தாய்? ஒவ்வொரு முறையும் கூட்டுப்புழு நிலையில் இருக்கிற பட்டாம்பூச்சி அது வெளிவருவதற்காக அந்த கூட்டை தன்னுடைய இறகுகளால் உடைக்க முயற்சி செய்யும். ஒவ்வொரு முறை அது உடைக்க முயற்சி செய்யும் போதும் அதனுடைய இறகுகள் வலுப்பெறும். இறுதியாக முழுமையான வலு அந்த பட்டாம்பூச்சியின் இறகுகளுக்கு வந்த பின்பு அது தானாகவே வெளிவந்து பட்டாம்பூச்சியாக இந்த வானை வட்டமடிக்கும். மாறாக அதற்கு உதவி செய்வதாக எண்ணி அதை பலவீனப்படுத்தி விட்டார் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாமும் நமது லட்சியத்தை எய்த முயற்சி செய்யும் போது பல்வேறு விதமான கடினமான சூழல்கள் வரும். ஆனால் ஒவ்வொரு கடினமான சூழலும் நம்மை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். எப்போது நாம் முழுமையாக வலுப்பெறுகிறோமோ அப்போது நாம் நம் லட்சியத்தை முறையாக அடைவோம். மாறாக எவ்விதமான குறுக்கு வழியிலும் நாம் நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு முயற்சி செய்தால் பட்டாம்பூச்சி கூட்டுப்புழு நிலையிலேயே துடிதுடித்தது போல நாமும் நம்முடைய லட்சியத்தை முறையாக அடையாமல் உணவுற்ற லட்சியமாக அது மாறக்கூடும். எனவே அன்பானவர்களே, கஷ்டப்படாமல் இருக்க கடினமாக கஷ்டப்படுங்க. நன்றி.